अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। अल्लाह जल्ल ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள். அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியவர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காண்பித்தார்கள், ஒரு 3 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஈமானுடைய சுவையை அனுபவிப்பார்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார், இதை அறிவிக்கிறார்கள். சலாசத்துன் 3 செய்திகள். மன் குன்ன ஃபீஹி, இந்த விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ, வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், அதன் காரணமாக அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஈமானை பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்லலை. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் அவர்கள் மூமினாக ஆவார்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரும் மூமின்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒத்துக்கொண்ட அத்தனை பேரும் மூமின்கள் தான். எல்லாரும் ஈமான் கொண்டவர்கள் தான். யாரையுமே நம்ம களிமா சொன்னவர்கள் யாரையும் காஃபிர் என்று சொல்வதற்கு முடியாது. காரில் வரும்போது ராஃபி அண்ணன் கேட்டாங்க, இப்போ ஈரானுடைய ஷியாக்கள் இருக்காங்களே, இவர்களை எதில் சேர்க்கறது? இஸ்லாமியர்கள்னு சொல்லவா இல்லையா? கட்டாயமாக இஸ்லாமியர்கள் தான் அவர்கள், ஷியாவாக இருப்பார். ஏன்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் மூமின்கள் தான். அவர்களை ஈமான் இல்லாதவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒருவன் செய்யக்கூடிய குற்றத்தினால் கலிமாவை தவிர மற்ற எந்த பாவம் செஞ்சாலும் சரி, அதன் காரணமாக அவனை காஃபிர் என்று நாம் சொல்ல முடியாது. பாவிகளில் சேரப்படும். அல்லாஹ் நினைத்தால் மன்னிக்கலாம், நினைத்தால் தண்டிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை தவிர வேறு எந்த பாவமும் ஒருவனுடைய ஈமானை இஸ்லாத்திலே பாதிப்பை உண்டாக்குறது. முஃமின் தான், முஸ்லீம் தான். எவ்வளோ பெரிய பாவம், உலகத்தில் எத்தனை பாவம் இருக்கோ அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு செஞ்சான். 100 கொலை செய்தான், கொள்ளையடித்தான், விபச்சாரம் செய்தான், திருடினான், எல்லாம் நிகழ்ந்தாலும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டான். கலிமாவை மறுத்தால் மட்டுமே இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லுவான். இப்போ இவனுடைய சட்டம் என்ன? அல்லாஹ் நினைத்தால் தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம். அவனை பற்றி முடிவெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அவங்களாச்சு, அல்லாஹ்வாச்சு. அதனால தான் பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க, எந்த மூமினை பார்த்து நீ நரகவாசின்னு நீ சொல்லிடாத, நீ காஃபிர்னு நீ பட்டம் கொடுத்துடாத, யாரை பார்த்தும் சொல்லிடாத ஈஸியாக. அப்படி அதே மாதிரி எந்த காஃபிரை பார்த்து கூட இவன் நரகத்துக்கு போவான்னு நீ சொல்லிடாத, அவனுடைய முடிவு எப்படின்னு தெரியாது. இன்னமல் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் உமூரு பி ஹவாத்திமிஹா, காரியங்கள் அனைத்தும் அதனுடைய முடிவை கவனித்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதனால் யாரை பார்த்தும் மட்டமாக கருதுவதற்கோ, யாரை பார்த்தும் அலட்சியமாக பேசுவதற்கோ கருதுவதற்கோ நமக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாதுன்ட்டாங்க சூஃபியா. அவர்களுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஹதீஸில் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் நற்காரியங்கள் செய்து கொண்டே இருப்பான், சோனத்தை நெருங்கி கொண்டே இருப்பான்,
எந்த அளவுக்கு நெருங்கி விடுவான்? அவனுக்கும் சுவனத்துக்கும் மத்தியிலே ஒரு ஜான் இடைவெளி தான் இருக்கும், ஒரு முழம் இடைவெளி தான் இருக்கும். அந்த அளவு நெருங்கி விடுவான். அப்பொழுது அவனுடைய விதி முந்திவிடும். அவனிலே ஒரு தீய செயல், ஒரு நரகவாசியுடைய செயல் உண்டாகிவிடும். அது மேலே உட்காருங்க, அங்கே இடம் இருக்கு, உட்காருங்க. ஒரு நரகவாசியுடைய செயல் உண்டாகிவிடும். அவன் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதில் மௌத்து வந்துடும், நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். ஒரு அடியான் பாவகாரியங்கள் செய்து கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த அளவு நரகத்துக்கு நெருங்கிடுவான். அவன் விதி முந்திவிடும். கடைசியாக ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருவான். அந்த நல்ல அமலோடு அவன் உயிர் போயிடும், சோனத்துக்கு போய் சேர்ந்து விடுவான் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது, நம்மை நல்லவன் என்று தீர்மானிப்பது? ஃபஜ்ர் தொழுது வெளியே வர்ற 10 பேர் ஃபஜ்ர் தொழுகாமல் வெளியே நிற்கிறான். டீ கடையில் நிற்கிறான் ஒருத்தன் கடத்தெருவில் நிற்கிறான், ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் வீட்டில் தூங்குறான். ஒரு பையனும் தொழுகையை மதிக்காமல் தூங்கிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு தான் போவாங்க என்று சொல்ல உனக்கு உரிமை இல்லை. அவர்களை மட்டமாக கருதுவதற்கும் உனக்கு உரிமை இல்லை. நமது முடிவு என்ன நமக்கு தெரிந்து விட்டால், இதுதான் உறுதியாக நமது முடிவு என்னவென்று தெரிந்து விட்டால் வேண்டுமானால் நம்ம மற்றவங்களை பற்றி பேச உரிமை இருக்கணும். அது வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி பேச நமக்கு என்ன உரிமை இருக்குன்றாங்க சூஃபியா. அல்லாஹ்வுடைய மக்ரை நீ அச்சம் தீர்ந்து இருந்து விடாது. லா துமினு மக்ரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டும் நீ அச்சம் தீர்ந்து இருந்து விடாதே. லா துமினு மக்ரல்லா, அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். வலா யுமினு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் ஃபாசிகீன காஃபிரீன. காஃபிர், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அச்சம் தீர்ந்திருப்பவர்கள் அவர்கள் காஃபிர்களை என்று வேறு இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அச்சம் தீர்ந்து இருக்காதுன்ட்டான். சூழ்ச்சிகள்னா சரி செட்டப் ஆகிட்டோம், இனி இந்த பொசிஷனை விட்டு நம்ம கீழே போக மாட்டோம்னு எதுவுமே கிடையாது. எனவே இந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு, 8 அடி மேலே ஏறியாச்சு, இனி அடுத்து 7 அடி போக முடியாது. 8ல் நிற்போம், 9ல் போவோம், அப்படி எதுவுமே கிடையாது. 8 அடியில் ஏறி சறுக்கி 1வது அடிக்கு வந்துடலாம். ஏறுறது 1 முழம், சறுக்கிறது 4 முழம் கூட ஆகலாம். எதிலையுமே நீ அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அச்சம் தீர்ந்திருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அமீனு மக்கரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் இவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா மனிதர்கள்? ஃபலா யஅ்மனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் ஹாசிரூன், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நஷ்டவாளிகள் என்று வேறு யாரும் அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள். எந்த நிலையிலுமே சதா ஷேഖனா சொல்லுவாங்க, ஃபைசி நாயம், லரஸ்தே ரஹனாபா லரஸ்தே ரஹனா खुदा के सामने, அல்லாஹ் முன்னாடி நடுங்கிக்கிட்டே நடுங்கி கொண்டே எந்த நிலையிலும் வரலாம். உன் முன்னாடி ஒரு சிங்கம் நின்றா, சிங்கத்து முன்னாடி எப்படி இருப்பது? எந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரியாது. அவிழ்த்து விடப்பட்ட சிங்கத்தின் முன்னால் எப்படி நடக்குவது? அந்த மாதிரி அல்லாஹ் என்னை அடிச்சு விடுவான் பிடிச்சி விடுவான் அப்படி இல்லை. அந்த மாதிரி நீ அல்லாஹ் கண்டு சிங்கம் புலி மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இது மாதிரி நேசம் கல்வியில் இருக்கட்டும், அப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீ இனி என்ன யார் என்ன செய்ய முடியும் என்று நீ அச்சம் தீர்ந்திருக்காது. உன்னை விட தாழ்ந்த நிலையிலே ஈமானிலோ இஸ்லாத்திலோ அல்லது காசிலோ பணத்திலோ உடல் வலிமையிலோ உடல் ஆரோக்கியத்திலோ தாழ்ந்தவனை பார்த்து நீ மட்டமாக கருதாது. என்ன இப்படி இருக்கான் சாதாரணமாக நினச்சிடாது. அல்லாஹ் தஆலா உன் நிலையை எப்படி கொண்டு போவான், என்ன நிலைக்கு நீ ஆளாகுவ என்று உனக்கு தெரியாது. சில பேர் வயதான காலத்தில் 70 வயசு 80 வயது தொழுகை நடந்து பள்ளிவாசலுக்கு வருவாங்க. நான் அழுதுடுவேன், இருப்பேன் இந்த 80 வயசில் நான் எப்படி இருப்பேன்? பெஜமானுடைய தகப்பனார் இருக்கிறாங்க, அவங்க என்ன வயசு இருக்கும்? 83. அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் நீண்ட வயதையும் உடல் ஆரோக்கியமும் ஆஃபியத்தும் சலாமத்தும் அல்லாஹ் கொடுத்து கண்ணேறுகளிட்டு பாதுகாத்து இன்னும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் அதிகமாக்குவானா இன்ஷா அல்லாஹ்.
அந்த 83 வயசில் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவங்க படியேறி மேலே வர்றாங்க. நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? படியேறி பயானுக்கு மேலே வந்து உட்காந்துருக்குறாங்கம்மா. 83 வயதில் ஒரு தடியை கையில் வைத்துக்கிட்டு ஊண்டி கொண்டு மேலே ஏறி வந்திருக்கிறாங்க பாருங்க. நமது நிலை நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீ ஹயாத்தாக இருப்பியான்னு தெரியாது ஃபஸ்ட்டு. சரி, அப்படியே நீ ஹயாத்தாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பியா, படுத்த படுக்கையாக இருப்பியா? உன்னுடைய மலம் ஜலம் இன்னொருத்தரால் சுத்தப்படுத்தப்படுமா? ஏன் தான் இன்னும் போகாமல் உட்காந்துருக்காருன்னு ஊர் உன்னை தூற்றுமா? ஜி, உனக்கு பணிவிடை செய்ய மனைவி இருப்பாளா? எதுவுமே தெரியாது. ஜி, அப்போ எதை வச்சு நீ வந்து தைரியமாக தலை நிமிந்து நிற்கிற? தான் பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அதனால தான் பெரியவர்கள் சொல்கிறாங்க, எப்போ நாளை நடப்பது உனக்கு தெரியாதோ, அடுத்த நொடி நடப்பது உனக்கு தெரியாதோ, எப்படி தைரியமாக உட்காந்துருக்க நீ? எப்போ தைரியமாக எப்படி உட்காந்துருப்ப நீ? அல்லாஹ் சொன்னான், வலா ததிரி நஃப்சுன், எந்த ஆத்மாவும் அறியாது, மாதா தக்ஸிபு கதன், நீ நாளை எதை சம்பாதிப்பாய் என்று உனக்கு தெரியாது. இந்த நாளை என்ற வார்த்தை, கதன் என்ற வார்த்தைக்கு நாளைக்கு விடிஞ்சா அப்படி அர்த்தம் இல்லை. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நீ எதை சம்பாதித்து கொள்வாய், உன் நிலை என்ன ஆகும் என்று யாருக்குமே தெரியாது. அடைஞ்சுங்களா? உன் பிளான், நீ போட்டிருக்கிற பிளான் ரொம்ப நீண்ட காலத்துக்கு போட்டிருக்கிற. ஜி, அந்த பிளானில் ஏறாங்க குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில். கடைசியாக சில பேர் அங்கே செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. அண்ணன் தம்பி ஏற்றி விட வர்றார், தம்பி அண்ணனை ஏற்றி விட வர்றார், மனைவி ஏற்றி விட கணவன் வருகிறார், பிள்ளை ஏற்றி விட தந்தை வருகிறார். விமான நிலையத்துக்கு வெளியே அவர்கள் எடுத்துக்கொண்ட செல்ஃபிகளை இப்போல்லாம் அவங்க ஒவ்வொருத்தராக வெளியிடுறாங்க. போயிட்டு வந்துடுற 3 மாதத்தில் வந்துடுவோம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, வாங்கிட்டு வரேன். இது வந்து அந்த வீடெல்லாம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு உடனே நான் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேம்மா, எல்லாம் பேசுகிறாங்க. லண்டனுக்கு உடனே நான் கூட்டிகிட்டு போயிடுறேம்மா அப்படின்னு. என்ன கதி ஆச்சு? அவர்கள் சந்தோஷமாக கையை ஆட்டிக்கிட்டு உள்ளே செல்கிறார்கள். விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷம் கூட ஆகலை. அவர்களும் வெடித்து சிதறப்பட்டது. விமானம் மட்டும் சிதறலை, விமானம் வெடித்து சிதறியதுன்னு போட்டிருக்காங்க. இவருடைய கற்பனை கோட்டைகள் எல்லாமே சிதறி போச்சு பாருங்கள். இத்தனை பேருடைய கற்பனை கோட்டைகள். 1 வருஷம் கழித்து வரணும், அந்த வீடை கட்டி முடிக்கணும், அப்புறம் அங்கே போகணும், மனைவியெல்லாம் கொண்டு போய் செட்டப் பண்ணணும். ஜி, அதில் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அதில் பேட்டி கொடுத்துருக்காங்களே, அதில் அவர் வந்து லண்டனில் ரொம்ப நாள் இருக்கிறார், 20 வருஷமாக. இப்போ தான் ஒரு வீடு கடைசியாக பிடிச்சிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு பின்னாடி மனைவி மக்களை கூட்டிகிட்டு இப்போ தான் அங்கே போகிறார். அவர் மனைவி 3 பொம்பளை பிள்ளைங்க, குழந்தைங்க 5 பேருமே அல்லாட போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோ போட்டு போடுறாங்க. இப்போ எந்த நீண்ட கால திட்டங்கள், உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் அத்தனையும் தவிடுபொடியாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாவுக்கு? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. நீ விமானத்தில் போனால் அப்படி ஆயிடுச்சுன்னு, ட்ரெயினில் போனால் தப்பிக்கலாம், இல்லை பஸ்ஸில் போனால் தப்பிக்கலாம், தெருவில் நடந்து போனால் தப்பிச்சுக்கலாம், ஆட்டோவில் போனால் தப்பிச்சுக்கலாம். இது கிடையவே கிடையாது. பைக்கில் போனால் தப்பிச்சுக்கலாம். இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அடுத்த நொடி உன்னை என்ன செய்வான் என்று யாருக்குமே தெரியாது. வலா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். ஆயத்திடுங்க. வலா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா அடுத்த நொடி என்ன செய்வான் என்று நான் அறிய மாட்டேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க பை? குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுல். ரசூல்மார்களே புதியதாக வந்த நபி அல்ல நான். இதற்கு முன்பு 1 லட்சம் நபிமாரில் வந்துட்டாங்க, நானும் வந்திருக்கிறேன். வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் அடுத்த நொடி என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. யார் சொல்கிறா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நானே எந்த மூளைக்கு? இப்படி சொல்லுங்கள் நபியேன்னு அல்லாஹ் சொல்கிறான் ரசூலுல்லாஹ் பார்த்து. அல்லாஹு அக்பர். குல், நீங்கள் சொல்லுங்கள் நபியே, இப்படி சொல்லுங்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? மா குன்து குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுல். ரசூல்மார்களே புதிதாக வந்தவன் அல்ல நான், எனக்கு முன்பு நபிமார் வந்திருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய திருநபி தான், நான் அல்லாஹ்வுடைய நபி.
அல்லாஹ்வுடைய வஹி எனக்கு வருது. இன்னும் சொல்ல போனால் இந்த அகில உலகத்தில் உள்ள அத்தனை பேரை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் நாமெல்லாம் இந்த மூலை. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்கள்ட்ட கேட்டுத்தான் அவருடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றினான். நபியே நீ வர தயாராக இருக்கிறீங்களா? வரேன் அல்லாஹ். இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? ஒமா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், என்னையும் உங்களையும் அடுத்த நொடி அல்லாஹ் என்ன செய்வான் என்று நான் அறிய மாட்டேன் என்று சொல்லுங்கள் நபியே. ஜி ஏமா கேட்கலையா? ஜி சவுண்டை கூட்ட வைங்க. எங்கே வைக்கணும் பாருங்க. குல் மாஸ்டர் எங்க? மாஸ்டர் கூட தான் இருக்கா? எங்க மாஸ்டர்? விளைஞ்சப்பா என்ன சொன்னாங்க? லா அத்ரி மா யுஃபஅலு பி வலா பிக்கும் வ அன ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கும் நிலையிலே அவர்கள் சொன்னார்கள், என்னையும் உங்களையும் அல்லாஹ் அடுத்தனோடு என்ன செய்வான் என்று நான் அறிய மாட்டேன். நீ ஜாலியாக உட்கார்ந்துருக்கிற என் ஷேகனா லரஸ்தே ரஹனாபா. சூஃபியாக்கள் ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். எனது கதி அல்லாஹ் எப்படி ஆக்குவான்னு தெரியலையே. ஜி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. நாளைக்கு இந்த ஈமான் சலாமத்தாக இருக்குமா? ஜி ஹஸரத் இமாம் ஷாஃபி இமாம்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு மூமின் என்று நீ உறுதியாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஈமான் இருக்கு, அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையா? நம்மலாம் அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையா? நான் மூமின் என்று உறுதியாக நீங்கள் சொல்லலாமா? எனக்குன்னு நான் மூமின் இல்லை சொல்லாமா இல்லையா? இப்போ நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறீங்களே கண்ணு, ஹஜ்ஜி தானே உங்கள் பேர்? ஹஜ்ஜி உங்க நான் மூமின் சொல்லாமல் இல்லையா? நான் ஒரு மூமின் சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். நான் ஒரு மூமின் அப்படின்னு சொன்னாங்க. இவன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இதே கேள்வி கேட்டாங்க. நான் மூமின்னு சொல்லாமல், ஆனால் மூமின்னு இன்ஷா அல்லான்னு சொல்லுவேன். இல்லை நாடினால் நான் மூமின். ஏன் அப்படி? இந்த மூமினுடைய ஈமான் எப்போ அல்லாட்ட மக்பூல் ஆகும்? இதே ஈமானோடு நீ மரணித்தால் தான் மக்பூல் ஆகும். அது உன் கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இதே ஈமானோடு நீ மரணிப்பாயா இல்லை ஈமான் உன்னை விட்டு வாங்கப்படுமோ? அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக தெரியாது. அந்த நிலையில் நீ மரணித்தால் தான் இது உனக்கு மூமினாகவே கருதப்படும், இல்லை கருதப்படாது. அது எப்படி மூமின்னு சொல்ல முடியும்? எனவே நீ மூமினான்னு கேட்டால் ஆனால் மூமினும் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. இல்லை நாடினா நான் ஒரு மூமின் தான் சொல்லு, பயந்து சொல்லு. இன்ஷா அல்லா ஏன் சொல்ல சொன்னாலும் தல்லா எதுவும் உன் கையில் இல்லைன்னு காட்டுறதுக்காக. நீ வாழ்வது உன் கையில் இல்லை, இன்ஷா அல்லா சேர்த்தி சொல்லு. அல்லாஹ் நாடினால் அப்படி நடக்கும் என்று சொல்லு. அப்போ நீ தைரியமாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு மார்க்கம் உனக்கு எங்கே அனுமதி கொடுத்துச்சு? சதா அல்லாஹ் முன்னால் தலை குனிந்தவர்களாக, ஜனம் முன்னால் கண்ணீர் வடித்தவர்களாக, இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊதுக மின் தகய்யுரின் நிஅமதி வ தஹ்வீலில் ஆஃபியத்தி வ மின் கலபத்திஷ் ஷகாவா. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊதுக மின் தகய்யுரின் நிஅமா. யா அல்லாஹ், நீ எனக்கு அருள் புரிந்த நியமத்துகளை மாறிப்போவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தருகிறேன். ஒரு நிமிஷத்தில் தலைகீழ மாற்றிடலாம், எதை எப்படி நடக்கும்னு தெரியாது. தகய்யுரின் நிஅமத் தஹ்வீலில் ஆஃபியா, எனது ஆரோக்கியம் என்னை விட்டும் போய்விடுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். ஒரு நொடியில் நீ கொண்டு போயிடலாம். காலையில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆஷிக் அண்ணன், லாட்ஜில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க தெரிந்த நண்பர் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க. நல்லா இருந்தார், வசதி வாய்ப்புள்ள மனிதர், உடல் ஆரோக்கியம். திடீர்னு ஒரு அடிபட்டுச்சு, கீழே விழுந்தார், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்தார், இறந்து போயிட்டார். ஒரு நொடி நேரம், யாருக்கும் கற்பனைக்கே எட்டலை. இந்த நல்ல ஆரோக்கியமான மனிதர் தானே, சின்ன வயசு தானே அப்படின்னு நினச்சாங்க. அப்போ இந்த தகையுரின் நிஅமதி ஒரு தஹ்வீலில் ஆஃபியா, உன் ஆரோக்கியம் உன்னை விட்டு மாறி போவது, உன் நிஅமத்து உன்னை விட்டு பிடுங்கப்பட்டு விடுவது, இதை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடிக்கொண்டே தான் இருக்கிறது, வேறு வழி இல்லை.
ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி வேலை செய்கிறாங்க. ஒரு வீட்டில் பெரிய வசதி வாய்ப்பான கோடீஸ்வர குடும்பம். ஜி அந்த அம்மா 100-150 நகையை போட்டுட்டு வெளியே போகுது. கழுத்தில் மாலை, நெக்லஸ்ஸு, இது ஃபுல்லாக, கையில் எவ்வளோ பெருசு வளையல். சில பெண்கள் நிறைய நகை இருக்கட்டும், 100 பவுன் போட்டிருப்பாங்க கல்யாணத்தில் கூட. எங்கே போனால் சிம்பிளாக போக வேண்டியது தான். அது இருக்கட்டும் பீரோவில். இது ஒரு நாளைக்கு போய் அது ஒரு நாளைக்கு போட்டுக்க வேண்டியது. தண்டை இருக்குதுன்னு காட்டுறணும்னு சொல்லிவிட்டு காதில் இத்த பெருசு மாட்டி, கழுத்தில் இத்த பெருசு மாட்டி, கையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மாட்டி. என்னம்மா நீ 100 பவுன் போட்டு போடுற, காதில் அரை பவுன் கம்மல் கூட வாங்கி போடுவதற்கு வசதியிற்ற இத்தனை பேர் இருக்குது தானே செய்கிறாங்க. இப்போ அவர்கள் பார்த்து ஏங்கக்கூடாது இல்லையா? சிம்பிளாக போக வேண்டியது தான். இருக்குதுன்னு அத்தனையும் காட்டணுமா? போட்டுட்டு போய் புர்கா போட்டு போய் கல்யாணம் விட்டு போய் புர்கா அங்கங்கே திறந்து காட்டுறது. இவ்வளோ போட்டு வந்து யாரும் பார்க்கட்டே என்ன வேஸ்ட் தானே அப்படின்னு. அது வேறு புர்கா திறந்து காட்டுறது எல்லாத்துட்டையும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே புர்கா பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டால் என்னங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை வேறு காட்டுறது. விளையாண்டுங்களா? அந்த அம்மா 150 பவுன் 100 பவுன் 150 பவுன் நகை போட்டு அவ்வளவு பெருமையாக இருந்தார். ஜி அல்லாஹ் தான் காப்பாற்றணும். திடீர்னு குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்து 6 மாதம் ஆச்சு. என்ன வியாதி அல்லாஹுவாலும் திடீர்னு மூத்து இறந்து போயிட்டான். அந்த குழந்தைய உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு சில மாதங்கள். அந்த குழந்தைய அந்த வேலைக்காரமாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வேலைக்காரமாக காதில் போட்டுருக்க கூட ஒரு சின்ன கம்மன் இல்லை. விதவை, தன் குடும்ப சூழ்நிலைக்கு வந்து வேலை செய்து புருஷனை இழந்த ஒரு விதவை பெண்மணி. அதுவும் சின்ன வயசு தான், ஏறத்தாழ இதுக்கும் 2க்கும் ஒரே வயசு தான். அந்த அம்மாவுக்கும் இங்கே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரம்மாவுக்கும் காதில் அரை கம்மல் போடக்கூட வசதி இல்லை. அந்த குழந்தையை பார்த்துக்குச்சு. அந்த குழந்தை வந்து சோறு ஊட்டுறது பால் பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறது அந்த குழந்தை பார்த்துக்குச்சு. திடீர்னு அந்த மாதிரி 2 மாதம் 3 மாதத்துக்கு இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தைய பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் பெரியவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்குது, ஏப்பா உனக்கு எங்கே போய் அவங்க பொண்ணு பார்க்குறது, இந்த பொண்ணையே நீ கட்டிக்கொண்டான். அவரும் பார்த்தாரு, சரி தான் வீட்டை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் நல்லபடியாக அந்த குழந்தை ஒட்டிக்குது இந்த தாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். இதை வைத்தே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். கல்யாணம் முடித்தா பீரோவில் 150 பவுன் இந்த மக்களுக்கு வந்துருச்சு. சரி, 2 மாதம் எப்படி தலைகீழ மாறிச்சு பாருங்கள். 150 பவுன் போட்டு வளாத்துன அந்த அம்மாவுடைய பீரோவில் வந்து நகையெல்லாம் அந்த அம்மா போயிட்டாங்க. கபரில் வச்சாச்சு கொண்டு போய். 1/4 பவுன் நகை காதில் போடுவதற்கு வசதியற்ற அந்த அம்மாவுடைய காதுக்கு அந்த அம்மாவுடைய நகை, அந்த 150 பவுன் நகை இவருங்க போட்டுக்கிட்டு அவருடைய அந்த உயர்தரமான ஆடி காரில் அந்த அம்மாவை கூட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறார். குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இங்கே இருக்குது. எல்லாம் பார்த்து முழிக்கிறாங்க. அந்த காரில் இந்த அம்மா போய் இறங்குது. எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாவுக்கு தலைகீழ மாற்றுறதுக்கு? அந்த அம்மா கபரில். அதனால அல்லாஹ்வுக்கு ஒரு நேமத்தை கொடுத்துட்டான், ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டான். இனிமேல் இது மாறுமா, இது நான் பிச்சைக்காரனா போவேனா, நான் வந்து தாழ்ந்து கீழே போவேனா, அதெல்லாம் நினைக்காது. விளைஞ்சுங்களா? அதெல்லாம் நினைக்காது. நீ கட்டண வீட்டில் ஒன்றே கவரில் வச்சுட்டு உன் கொஞ்சம் வேறு ஒருத்தனை கட்டிட்டு கூத்தடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரமாகும்? அழுவா கொஞ்ச நாளைக்கு, 4 மாதம் 5 மாதம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறமேல அவர்களெல்லாம் மறந்துடுவாங்க. அப்புறமேல அவங்க குடும்பத்தார் சொல்லுவாங்க, எப்பா வேறு கல்யாணம் முடிச்சுங்க, என் புருஷன் இருந்த கல்பில் இன்னொருத்தனுக்கு இடம் கொடுக்க என் மனசு வரல, வேணான்னு சொல்லுவாள். அதுவும் 6 மாதம் போகும். எனக்கு வேணாங்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லுவாள். அப்புறமேல வந்து மெதுவாக சரி பார்க்குறதா பார்த்துக்குங்க, கட்டி வைங்க அப்படின்னு சொல்லுவாள். 1.5 வருஷம் வருவோம். அப்புறம் அவங்களே சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் மாறிடுங்க. காலம் மாறும் அத்தனையும் மாறிடும். எல்லாத்துக்கும் அதே கதி தான். எல்லோரும் பஞ்சாயத்து மாதிரி இருந்தாலும் சரி தான். இதுதான் ஒவ்வொரு துனியா. அவங்களும் பார்த்து என்னங்க செய்கிறது, பிரியமாக தான் இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க, உயிருக்கு உயிராக இருந்தாங்க. ஆனால் சின்ன வயசு 25 வயசு 30 வயசு தானங்க ஆச்சு. நம்ம எப்படி சும்மா விட முடியும்? பார்த்து வேறு கல்யாணம் முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு வீட்லேயும் முடிச்சு வச்சிட்றான். என்ன செய்ய முடியும்? அப்போ எந்த மனைவி மக்கள் இதுதான் வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்தையோ எதுவுமே நிலையல்ல. ஜி அல்ல ஆலம் தகையுன்னு சொல்லுவாங்க. உலகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகம். அதனால அல்லாஹ் சொல்கிறான், வலா துமினு மக்கரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டு அச்சம் தீர்ந்திருக்காதீர்கள். சதா அவர் முன்னால் கண்ணை கசக்கிட்டே இருங்க, அழுதுகிட்டே உட்காந்துருங்க. அல்லாஹ் முன்னாடி, ரொம்ப என்ன நீ நியமத்துக்களை நான் செய்யக்கூடிய குற்றங்குறைகளின் காரணமாக
என்னை பிறர் முன்னால் கேவலப்படுத்தி விடாது. ரப்பனா பெருமா அல்லாஹும் ரப்பனா ஜித்னா வலா தன்குஸ்னா, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த அந்த பேர அருள் கொடைகளை எனக்கு அதிகப்படுத்துறப்பே, என் பாவகாலம் என்னுடைய தீய சிந்தனை இவ்வளவும் நீ கொடுத்த பின்னாடியும் உனக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணம் என் கல்வியில் இருக்கு. என்ன சொல்கிறது, இவ்வளவு அல்லாஹ்வின் நியமத்துகளை அனுபவித்த பின்னாடியும் முழுமையாக அல்லாஹ் கட்டுப்பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வரலையே. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணம் உட்கார்ந்துருக்கே உள்ளத்துக்குள்ளே. ரப்பே என்னுடைய செயல்களின் காரணமாக, என் எண்ணங்களின் காரணமாக, என் சொற்களின் காரணமாக, என்னில் ஏற்படுகிற தவறுகளின் காரணமாக என்னை நீ குறைத்து விடாதே. எனக்கு கொடுத்த அருட்கொடைகளை ஜிதுனா, என்னை அதிகப்படுத்து. வலா தன்குஸ்னா, எனக்கு நீ கொடுத்த அருட்கொடைகளை குறைத்து விடாதே. யார்? சூசல்லா துவா செய்கிறாங்க. நாம் ஜாலியாக உட்காந்துருக்குறோம், எல்லாம் நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிச்சின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ரப்பனா ஜிதுனா வலா தன்குஸ்னா வா கரிமுனா வலா துஹின்னா, என்னை நீ கண்ணியப்படுத்துகிறப்பே கண்ணியத்தையும் மரியாதையும் கூட அல்லா. வலா துஹின்னா, எல்லோரும் முன்னால் என்னை கேவலப்படுத்தி விடாதே. எத்தனையோ உயர்ந்த கண்ணியமிக்கவர்களை நீ ஒரு நொடியில் கேவலமாக்கி விட்டாய். உலகமே புகழக்கூடியவர்களை எல்லாம் ஒரு நொடியில் கேவலத்திலும் மகா கேவலமாக்கி விட்டாய். வலா துஹின்னா வா அத்தினா வலா தஹரிம்னா, நீ எனக்கு அவனுடைய நேமத்துக்களை விட்டும் என்னை மஹரூமாக்கி விடாதே. இன்னும் அருட்கொடைகளை விட்டும் எனக்கு நீ கொடுத்து கொண்டிரு. ஆத்தினா வலா தஹரிம்னா வா ஆசிர்னா வலா தூசிர் அலைனா, நல்ல காரியங்களுக்கு நற்செயல்களுக்கு நீ என்னை பொருத்தி எடுத்துக்கொள். என்னை விட்டு இன்னொருத்தரை நீ தேர்ந்தெடுத்து விடாதே, என்னை துரத்தி விடாதே உன் சன்னிதானத்தை விட்டும் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. என் ஷேഖனா எப்போ துவா செஞ்சாலும் கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களின் பாவ தோஷங்களின் காரணமாக, எங்கள் பிழைகள் எங்களுடைய குற்றங்குறைகளின் காரணமாக நீ எங்களுக்கு பிச்சையாக கொடுத்த இந்த ஈமானை எங்களை விட்டு வாங்கி விடாது. இந்த ஈமானை எங்களை விட்டு எடுத்துடாது, என் கல்வி விட்டு எடுத்துடாது என்று என் ஷேഖனாக அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது சதா நம்முடைய சிந்தனை ஹக் தஆலாவின் பக்கம், அல்லாஹின் பக்கம் முன்னோக்கியதாக இருக்கும். எந்த நியமத்தை நம்மை நோக்கி வருகிறதோ அது அல்லாஹ் கொடுத்த ஃபதுல்னு விளங்கணும். இது நம்ம தகுதின்னு விளங்கக்கூடாது. என்னுடைய தகுதியின் காரணமாக, என் முயற்சியின் காரணமாக, என்னுடைய உழைப்பின் காரணமாக அல்லாஹ் கொடுத்தாங்க. உன்னை விட ரொம்ப உழைக்கிறாங்க எத்தனை பேர். சில பேருடைய உழைப்பு பார்த்தா மழையிலும் வெயிலையும் தள்ளு வண்டி தான். அவன் உன்னை விட அதிகமாக உழைக்கிறான். அவன் வருமானம் என்ன? நீ என்ன உழைச்ச? ஒன்று வருமானம் என்ன? உன் உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த கூலின்னு நினச்சியா? அல்லாவுடைய ஃபதுல் மேலே, அது அல்லாவுடைய அருட்கொடை மேலே. அல்லாவுடைய என்ன பெரிய அருட்கொடை. நிஜமாக அவங்க ராஜில் கூட்டிகிட்டு போனாங்க. காலங்கத்தால் வர்றோம் 6-7 மணிக்கு. அந்த 7 மணிக்கே 6:30 மணி 7 மணி இருக்கும். நாங்கள் 7 மணிக்கு பார்க்குறோன்னா இந்த அம்மா எப்படியும் 6 மணிக்கிட்ட வந்திருக்கலாம், 6:30 மணிக்கு வந்திருக்கலாம். தெருவில் இந்த லாட்ஜுக்கு ஏற்றாப்புல ஒரு துணியை விரித்து ஒரு அட்டைப்பட்டிலாம் அடுக்கி வச்சு அதில் மாம்பழத்தெலாம் அடுக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. நாங்கள் உள்ளே வரும்போது கேட்டேன், என்ன கொஞ்சமான மாம்பழம் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய மாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வயதான தாயார் உட்காந்துருக்காங்கங்க. சாயந்தரம் மகரிபின்னு பார்க்குற உட்காந்துருக்காங்க. இப்போ காலையிலேருந்து மேலே ஒரு மேற்கூரை கிடையாது, அவர்களுக்கு மேலே ஒரு ஷெட்டு இல்லை, ஒரு கொடை எதுவுமே இல்லை. அந்த வெயில்லையும் அதுதான், மழை தூர்னாலும் அதுதான். அந்த வேகாத வெயிலில் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கு அந்த அம்மா. என்ன வெயில், என்ன வெயில், நம்ம உட்காந்துருக்க முடியுமா? நீ உட்காந்துருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு உட்காந்துருப்பா, 500 ரூபா கொடுக்குறேன்னு உட்காருவியா நீ? உட்காந்து அந்த பழத்தை யார் அந்த பழத்தை வச்சுக்கிட்டு, அந்த பழத்துடைய ஒட்டு மொத்தமாக நான் கணக்கு போட்டேன், எல்லாம் சேர்த்தனா 1000 ரூபா வருமா? அவ்வளோ தான் இருக்கும். இங்கே ஒரு 25 பழம் ஒரு அடிக்கடி குறுக்கு வச்சுருக்காங்க. அந்த முதலீடு அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான், அந்த 1000 ரூபா. அந்த 1000 ரூபா என்ன லாபம் கிடைச்சிடும் பெருசாக? அதில் ஒரு 200 ரூபா கிடைக்குமா? தெரியல, இருக்கலாம். இந்த 1000 ரூபா முதலீட்டில் எவ்வளோ கிடைக்கும்? என்னம்மா ஒரு 20-30 கிலோ இருக்கும் வச்சு, அவ்வளோதான் இருக்கும். அது 50 ரூபா கிலோ வச்சோம்னா 1000 ரூபா முதலீடு இருக்கும். அதுக்கு ஃபஜரில் 6 மணிக்கு உள்ளே வரும்போது இருக்குது. இப்போவும் உட்காந்து தான் இருக்குது. இந்த லாட்ஜுக்கு ஏற்றாப்புல உட்காந்து தான் இருக்குது. வெயில் நிழலே இல்லை. அல்லாஹு அக்பர் கபீரா. எத்தனை தூசி, எத்தனை விதமான பஸ்ஸு பார் வந்துக்கிட்டே இருக்குது. அவைகளுக்கு மத்தியில் அந்த அம்மா உட்காந்துருக்கு. நினச்சி எப்படி அந்த அம்மா வந்து தன்னுடைய சாப்பாடு எங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்? அப்படியே விட்டுட்டு எங்கே எப்படி அந்த அம்மாவோட தன் சுய தேவைகளுக்கு, தன்னுடைய 1-2க்கு போகணும், மலை தேவைகளுக்கு போகிறதா இருந்தால் எப்படி போகும்? யார்கிட்ட விட்டுட்டு போகும்? மாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த வேகாத வெயிலில் உட்காந்து 200 ரூபா சம்பாதிக்கிறது. உனக்கு சாதாரணமாச்சு இன்றைக்கி 200 ரூபா நமக்கு இல்லை. நமக்கு இன்றைக்கி இப்போ ஹோட்டலில் போய் அப்படி ஜாலியாக
அவர் சாப்பிட்டு 500 தூக்கி போட்டு அவர் டிப்ஸாக அவர் 50 ரூபா கொடுக்குறாரு. அவருக்கு யாருக்கு சாப்பாடு வச்சு அவருக்கு ஒரு 50 ரூபா டிப்ஸு கொடுத்துட்டு ஈஸியாக வர்றோம். நமக்கு 200 ரூபாய்க்கு ஏண்டி காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருக்காங்களே. இப்போ நாம் அல்லாஹ் தாலா நம்ம கொடுத்த நியமத்துகள் எதையுமே நம்முடைய திறமைக்கு அல்லாஹ் கொடுத்தான், என் படிப்புக்கு அல்லாஹ் கொடுத்தான், என் உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு நினைக்கவே நினைக்காது. அது அவனுடைய ஃபضல், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பிச்சை. அல்லாஹ் உன்னை பொறுக்கி எடுத்து கொடுக்குறான். அல்லாஹ் போனால் போதுன்னு உனக்கு எதுவுமே என் திறமைன்னு நினைக்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுட்டான். உன் திறமைன்னா உன்னையோட திறமை மிக்கவனை கஷ்டப்படுறான். ஜி ஒரு கடையில் முதலாளி உட்காந்துருக்கார் கல்லால், 15 பேர் வேலை செய்கிறாங்க. 15 பேர் கூப்பிட்டு கேட்குறோம், இதப்பா நீ என்ன படிச்சிருக்க? நான் எம்காமுங்க. நீங்கள் என்னங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். அப்படியா, சரி. ஏன் இங்கே வந்துருக்கீங்க? அப்படி வேறு வேலை கிடைக்கல, ஐயா கூப்பிட்டான்னு வந்துட்டேன். சரி சரி. ஒருத்தர் கூட இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஏப்பா இன்ஜினியரிங் படித்து ஹோண்டா கம்பெனியில் 8000 வேலை சம்பளம் கொடுத்தான். ஐயா 18,000 கொடுக்குறாரு செருப்பு கடையில். நான் எங்கே போட்டுங்கிறான்? ஹோண்டா கம்பெனியில் கூப்பிட்றானா? அவர் இன்ஜினியரிங் வேலை 8000 ரூபா. ஆஷிக்கண்ணே 18,000 தரேங்கிறார். வந்துட்டேன் சார். எல்லாம் கேட்டால் அவன் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு. முதல்ல நீங்கள் என்ன படிச்சீங்க? 8ஆம் கிளாஸ். யாரு 15 பேர் உட்காந்துருக்கான், அவன்லாம் பெரிய பெரிய டிகிரி வாங்கியிருக்கான். முதல்ல நீ என்னங்க படிச்சிருக்கேன்னு கேட்டால் அவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேங்கிறார். அப்போ உன் படிப்புக்கு எல்லாம் கூடி கொடுக்கல, அல்லாவுடைய ஃபضல்னு விளங்காது. நீ உன் திறமை, அறிவு, உன்னுடைய உழைப்பு எதை கொண்டு அல்லாஹ் கொடுக்கல, அவனுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ் தன் கருணையை கொண்டு, உன் பிச்சையை கொண்டு உன்னை வாழ வச்சிருக்கிறான். ஒரு வாய் சோறு உள்ள வைக்கும்போது அல்லாஹ் நினச்சிப்பா, ரப்பே இதுக்கு நான் தகுதியற்றவன், இந்த உணவுக்கு நான் தகுதியற்றவன். உன் ஃபضலை கொண்டு, உன் அருளை கொண்டு, உன் பிச்சையை கொண்டு, உன் கருணையை கொண்டு, என்மேல் நீ கொண்ட இரக்கத்தின் மூலமாக நீ எனக்கு கொடுக்கிறாய். இந்த உணர்வை கொண்டு வந்து சாப்பிட்ட அல்லாஹ் மன்னிச்சிட்டான் உன்னை. இல்லை என்னதுன்னு நினச்ச அந்த சோறு உள்ளே போய் எல்லா வேலையும் பண்ணும். புரிஞ்சுங்களா? அந்த சோறு உள்ளே போய் உனக்கு எல்லா குழப்பத்தையும் பண்ணும். நீ ஒன்றுதுன்னு நினச்சி சாப்பிட்ட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் உணவு சாப்பிடுகிறான், சாப்பிட்டேன்னு சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தானா ஹாதா வ ரஸகனாஹு மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. என் புறத்திலிருந்து எந்த ஆற்றலும் இல்லாமல், எந்த சக்தியும் இல்லாமல், என்னுடைய சக்தி, என்னுடைய குவத்தின் வலிமை, என் உழைப்பு எதுவும் இல்லாமல் தன் கருணையை கொண்டு எனக்கு இந்த உணவை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ஒரு மனிதன் சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. அதுவரை அவன் செய்த எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடறான்ட்டாங்க சொல்கிறாங்க. நீ உன் பாஷையில் சொல்லு, என்னென்ன ரப்பே உணவு எடுத்து உள்ள வைக்கும்போது, ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், எனக்காக நீ கொடுக்கல, என் திறமைக்கு நீ கொடுக்கல, என் உழைப்புக்கு நீ கொடுக்கல, இது என் படிப்புக்கு நீ கொடுக்கல, இந்த சிறந்த உணவை, இந்த நல்ல உணவை உன் கருணையால் நீ கொடுத்த. மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. என் புறத்திலிருந்து எந்த அறிவாற்றலோ எந்த உழைப்போ இன்றி, எந்த சக்தியோ இல்லாமல் நீ உன் கருணையால் இந்த உணவை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று எவன் கூறுகிறானோ அதுவரை அவன் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான்ட்டான். என்னது நீ சொன்ன அந்த உணவு உனக்கு உள்ளே போய் கெடுதி தான் உண்டாக்கும். சுகரை உண்டாக்கும், பிபி உண்டாக்கும், நெஞ்சரிச்சலை உண்டாக்கும், வயிற்று கோளரை உண்டாக்கும், ஃபுட் அலர்ஜி உண்டாக்கும், ஃபுட் பாய்சன் உண்டாக்கும், எல்லாம் உண்டாக்கும். நீ அல்லாஹ்வுடைய கருணையை விட்ட அந்த உணவு உனக்கு ரஹ்மத்தாயிரும், பரக்கத்தாயிரும், சந்தோஷமாயிரும், உடல் ஆரோக்கியமாயிரும், இருக்கிற வியாதியை உன் கல்போட்டு எடுத்துரும், உன் கல்பை நூறாக்கிடும், உன் கல்பை ஒளிமயமாக்கிடும், உன் கல்பை சுறுசுறுப்பை உண்டாக்கும். அந்த உணவு உள்ளே போய் உனக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தை தூண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நீ சாப்பிட்டால் அந்த உணவு உள்ளே போய் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தூண்டும். விளைஞ்சுங்களா? மேலும் இபாதத்தை உற்சாகம் வரும் உனக்கு. அல்லாஹ் மறந்து சாப்பிட்டா வயிறு தின்றுட்டு ஏன் போட்டுட்டு லோஹர் தொழுகணும், கஷ்டமாக இருக்குது, தூங்கி தொழுகிறேன், லோஹர் கதா உனக்கு தொழுகிறதே இல்லாமல் ஆக்கிடும். உனக்கு வணக்க வழிபாடு சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். ஏன் அல்லாஹ் மறந்து சாப்பிட்ருக்குற? மறந்து சாப்பிட்ட உணவு மறதி தான் உண்டாகும். அல்லாஹ்வை நினைச்சு சாப்பிட்ட உணவு அல்லாஹ்வுடைய நினைவு உண்டாக்கும், உடலில் சுறுசுறுப்பு கொடுக்கும், தொழுகையில் ஆசையை உண்டாக்கும், அல்லாஹ் குனிஞ்சு நிமிர்ந்து விபாதம் செய்யக்கூடிய உற்சாகத்தை உண்டாக்கும். அது திக்ர் செய்யணும்னு ஆசை வரும், குர்ஆன் வரணும்னு ஆசை வரும். இல்லை அல்லாஹ் மறந்து நீ உணவு உண்ட, குர்ஆனை திறந்து கொட்டாய் வரும், குர்ஆன் எடுத்தால் தூக்கம் வரும், ஃபேஸ்புக் திறந்தா தூக்கம்லாம் போயிடும், யூடியூப் திறந்தா தூக்கம்லாம் போயிடும்.
டிவி ஆன் பண்ணால் உற்சாகம் வரும், குரானை திறந்தா இருக்கிற உற்சாகம் நான் காணாம போயிடும். எப்போ நீ அல்லாஹ் மறந்து சாப்பிட்றதுனால எது உள்ளே போகிறங்க அதுதாங்க வேலை செய்யும். எப்படி உள்ளே போகுதோ அப்படி தான் வேலை செய்யும். அடைஞ்சிடலாம். இப்போ இந்த உள்ளத்துக்கு, இந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, இந்த கல்பில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதற்கு, உற்சாகம் பிறப்பதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரோடு கூடிய உணவை கொடுத்து பாருங்கள். செஞ்சு பாருங்கள் எப்படி உற்சாகமாக இருக்குன்னு. நான் சொன்னது ஒரு டெஸ்ட்டாகவே செஞ்சு பாருங்கள். ஒரு நேரம் ஒரு நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாயில் வைங்க. சாயா வாயில் வைக்கும்போது ரப்பே நீ தான் கொடுத்த, அல்லாஹ்ட்ட பேசுங்க ஒரு நிமிஷம். பிஸ்கட் எடுத்து வாயில் வச்சாலும் ரப்பே இதை மெல்லுவதற்கு ஆற்றல் நீ தான் கொடுத்த. கண்ணை மூடி அல்லாஹ்வை யோசிங்க. உணவு சாப்பிட்றீங்க, இப்போ இஷா தொழுது சாப்பிட்றீங்க, யா அல்லாஹ் இந்த உணவை நீ தான் எனக்கு கொடுத்த, உன் கருணையை கொண்டு நீ தான் என்னை சாப்பிட வச்ச என்று சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் சிந்தனையோடு அந்த உணவு உள்ளே போய் சேரட்டுமே. அந்த சாப்பாடு உள்ளே போய் வியாதிலாம் எடுத்துரும்பா. அதுதான் மருந்து. நமக்கு குர்ஆன்ல மருந்து இருக்குது. நீ மருந்து கடையில் போய் டாக்டர்கிட்ட போய் வாங்க தேவையில்லை. மதியானம் ஒருத்தவங்க ஃபோன் போட்டாங்க, தன்னுடைய ஒரு வயிற்று கோளாறை பற்றி என்று சொல்லி காமிச்சாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் வேணாம், அல்லாஹ்வின் சிந்தனையோடு கொஞ்சம் செலவாத்து ஓது, ஒரு 1000 செலவாத்து ஊதி தண்ணியில் ஊதி, வீட்டில் சம்சம் தண்ணி இருந்தால் அதில் ஊதுங்க, இல்லையா சாதா தண்ணியில் ஊதி அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி குடிங்க. அதுதான் மருந்து. நீ கடையில் போய் டானிக்கு வாங்கி டாக்டர் எழுதி கொடுத்தா மருந்து வாங்கி அதை சாப்பிட்டு நல்லா போகணும்னு நினைக்கிற, 2 விலைங்கோ இந்த தண்ணியும் அந்த டானிக்கும் 2 ஒன்று தான். இதுவும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, அதுவும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அதுவும் வெறும் தண்ணி தான், கலர் தண்ணி, சாதா தண்ணி. டானிக் என்னவை, அது கலர் வாட்டர், இது சாதா வாட்டர். இதான் 2க்கும். இதுக்கும் உனக்கு ஷிஃபா கொடுக்குற ஆற்றல் கிடையாது, அதுலேயும் ஷிஃபா கொடுக்குற ஆற்றல் கிடையாது. ஷிஃபா கொடுக்குறவன் அல்லாஹ் தவிர வேற ஒருத்தன் கிடையாது. அப்போ நீ சாதா தண்ணியே பிஸ்மில்லா சொல்லி குடிச்ச, உணர்வோடு குடிச்ச, ஷிஃபா கொடுக்குறவன் அல்லாண்ட உணர்வோடு குடித்தால் அந்த தண்ணியே உனக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக்கிடுவான். அல்லாஹ் தஆலா மௌலா ஷிஃபாவாக்கிடுவான். ஏன்னா ஷிஃபா கொடுக்குறவன் அல்லான்னு தெரிஞ்சு போச்சு. லா ஷாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா, இந்த அகில உலகத்தில் ஷிஃபா கொடுப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுக்குறான். என் ரப்பு எனக்கு ஷிஃபா கொடுப்பான் தைரியத்தோடு வாழ்ந்த ஆஸ்பத்திரி பக்கமே நெருங்க விடாமல் அல்லாஹ் அவனை பாதுகாத்துருவான். ஒரு சிந்தனையில் அல்லாஹ் ரப்பாக்கலை, தலைவலி வந்த உடனே உன் சிந்தனை எந்த டாக்டர் போகலாம், மாரிமுத்துகிட்ட போகலாமா, கோவிந்தசாமிகிட்ட போகலாமா, குப்புசாமிகிட்ட போகலாமா, உன் சிந்தனை முழுசும் டாக்டர் அல்லாட்ட போக மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட தான் போகுது. உடனே ஃபோன் அடிச்சு, ஏங்க இந்த மாதிரி எந்த டாக்டர் இங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அதான் சொன்னேன். அட்ட எங்கே யார்கிட்ட போய் காட்டுறது, நீங்கள் நேராக அப்பல்லோ போயிட்டீங்கன்னா அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல. இவர் அங்கே போய் 3 ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காருங்க, 37,000 ரூபா எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் போயிட்டு டாக்டர் ஃபீஸை 10,000 கட்டி எல்லாமே அதை முடித்து வந்து பார்த்தோம். டாக்டர் இது ஒரு சின்ன நேற்று நைட் சரியாக தூங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கால்பால் போட்டு படுங்கன்றார். என்ன போய் எடுத்துக்கட்டில் ₹1 தான் அது சொன்னா. இந்த ஸ்கேன்லாம் ஒன்றும் இல்லை. எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று சரி தூங்கலையே, நீங்கள் அதை முந்தைய கேட்டிருக்க வேண்டியது, நாம தூங்கலை. நீங்கள் ஒரு கால்பால் போட்டுக்கோ, சீக்கிரம் நீங்கள் 9 மணிக்கு படுத்துருங்க, சீக்கிரமாக படுத்துருங்க, காலையில் சரியாக போயிடுவோம். அப்போ இது எதனால் வந்துச்சு, நீ உன் சிந்தனை எடுத்துடும் டாக்டர்கிட்ட ஏன் போகுது. மௌலா இந்த வியாதி நீ தான் கொடுத்த, நீயே ஷிஃபா வைக்கணும் சொல்லுங்கள். இந்த தண்ணி ஷிஃபா வாங்கிடணும், இந்த தண்ணி நமக்கு ஷிஃபா உண்டாக்கு. ஷிஃபா அல்லாஹ் கையில் இருக்கு, வைத்தியம் அல்லாஹுடைய கையில் இருக்கு. நீ அல்லாஹ்வை நம்பு. எந்த ஒரு பிரச்சனை முன் வந்தாலும் அல்லாஹ்விடத்தை சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய. எந்த வேலைக்கு காலை முன் வைக்கும் போது ரப்பே இதை முன் வைக்கலாமா வேணாமா நீயே சொல்லிக் கொடு அல்லன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு முன் வை. அல்லாஹ்ட்ட பேசு, அல்லாஹ்ட்ட தொடர்பு வச்சுக்கோ. அல்லாஹ் அந்த காரியங்களை எவ்வளவு லேசாக ஆக்கி வைக்கிறான்னு பாரு. உள்ளம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா உன் கல்வியில் அந்த காரியங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் தஆலா வரும்போது ராஃபி அஜமா சொல்லி காமிச்சாங்க ஜி. ஒரு நேரம் இப்போ போன வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆரம்பிச்சு, ₹1 கையில் இல்லை. ஒரு கடை ஆரம்பிச்சாச்சு, ₹1,00,000 கையில் தேவைப்படுது. ₹1,00,000 இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கடையை மூட வேண்டியதான். இவ்வளோ செஞ்ச உழைப்பெல்லாம் போயிடும், ரெண்டே கட்டணும்.
யார்கிட்ட போய் கேட்குறது ஒன்றும் இல்லை. மௌலா கருணைமிக ரஹ்மானே லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கடையை ஆரம்பிக்கணும் சிந்தனை நீ தான் கொடுத்த, இந்த கடையை நடத்தக்கூடிய ஆற்றல் நீ தான் கொடுத்த, என்கிட்ட ஒன்றும் இல்லை ரப்பு, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சர்வ காயினாத்தில் இருக்க ஒன்றை கேட்குறேன்ட்டாங்க. போய் தனித்தனியாக கேட்க தேவையில்லைம்மா, ஒரு ஆள்கிட்ட கேட்டால் இந்த அத்தனையும் அல்லாவுடைய கை அல்லாவுடைய கால் தான். இதுமா தண்ணி கொடுங்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்டேன்? இப்போ நான் அர்ஷத் மூலாவை பார்த்து கேட்டேன். இவங்களை பார்த்து இந்த கையவர்களே கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இந்த கையவர்களே தண்ணி கொடுங்க கேட்கணுமா சார்? விளைஞ்சுங்களா? ஏன் இந்த கையை, இந்த விரல், இந்த கால், இந்த உடல் எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்குது? அவருடைய அர்ஷத் மூல கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ஒரு முகத்தை பார்த்து தான் கேட்டேன் தண்ணி கொடுங்கன்ட்டு கேட்டேன். உடனே என்ன பண்ண, அவர் கைக்கு உத்தரவு போட்டார். அந்த கை போய் டப்புன்னு தண்ணி, ஒரு கை தண்ணி எடுத்துச்சு. உடனே அடுத்த கைக்கு உத்தரவு போட்டார், அதை மூடி கழட்டுது. என்ன போய் எல்லாம் வேலை செய்து பாருங்க, 5 விரலும் 10 விரலும் வேலை செய்யுது. நான் ஒவ்வொரு விரலாக பார்த்து உத்தரவிடலை. கட்டை விரலே அந்த மூடியை சற்று பிடித்துக்கொள், இந்த கட்டை விரலே கீழே பிரட்டு, எதுவுமே சொல்லவே தேவையில்லை. மலா என்னம்மா நான் முகத்தை பார்த்து சொன்னேன், கை தானாக வேலை செய்து பாருங்கள். அது மாதிரி ரப்பே காயினாத், சர்வ உலகங்களின் ரப்பே, ரப்புல் ஆலமீனே, அகில உலகங்களுக்கு ரப்பாகி எஜமானே, நான் யாரிடம் போய் கேட்குறது? நீயே உன் கருணையால் இந்த தேவை நிறைவேற்றி கொடு நல்லாட்ட கேட்டேன். உங்களை சொன்னாங்க. திடீர்னு என் பழைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார். என்னண்டு எப்பா, ரொம்ப நாளாக என் பேங்க்கில் ₹1 கிடக்குது, 1,00,000 திரம்ஸ், 1,00,000 இருக்குது, தரஞ்சிங்களா? அதை ஏதாவது ஒரு முதலீடு மாதிரி எங்கேயாவது போட்டு ஏதாவது வேலை செஞ்சேன் பையன்ப்பா, சும்மா தான் கிடக்குது. இப்போ நாம் போய் அவர் கெஞ்சுற மாதிரி ஆகிட்டாங்க. அவர் ஏதாவது உதவி செய்யப்பா எனக்கு, என்னப்பா ஏதாவது நீ ஏதாவது செஞ்சு கொடுப்பா. அல்ஹம்துலில்லாஹ் கொண்டாங்க இருப்பா, தான் காத்துட்ருக்குறேன் வந்தீங்களா. இப்போ அவரை நினைப்பே வரல, சிந்தனையிலே இல்லை. நம்ம சிந்தனையில் அவர் இல்லைம்மா, அல்லாவின் சிந்தனை இருக்கானா இல்லையா? அவன் நீயே மூலான் பக்கம் ருஜுவாக மாட்டுற ஒரு தேவைக்கு, சதா அவன்கிட்ட ருஜுவாகி அவன்கிட்ட போய் கேட்டேரி, அவன்கிட்ட கேளு. நீ ஒரு கற்பனையிலே இல்லாத முறையில் அல்லா தர கொடுக்கும். எஜமா கூப்பிட்டாங்க, மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வாங்க எஜமானேன்ட்டாங்க. ஒரு ஆள் வந்தால் போதும், நமக்கு 1000 பேர் வர தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதுக்கு கலிமா நீங்கள் மட்டும் கேட்கலுங்க போதும். உங்கள் அப்பா இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேர் கேட்டாலே போதும், வரேன்ட்டு. நான் யாரும் 100 200 பேர் 1000 பேர் 2000 பேர் வரணும் அவசியம் கிடையாது. ஒரு ஆள் வந்தால் பயான் செய்கிறேன் முடி. லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறதுக்கு என்ன நமக்கு என்ன? ஏன்னா ஒருத்தனில் இருக்கிறவன் தான் 1,00,000 பேர்த்துலையும் இருக்கிறான். நீ 1,00,000 பேருக்கு பயான் செஞ்சால் தான் உற்சாகம் பயான் வரும் அப்படிலாம் கிடையாது. 1,00,000 பேர்த்துலேயும் சுன்வா ஒஹி கேட்குறேன் ஒருத்தன் தான். சுனுவான கேட்பவன் யாருங்க? அவன் ஒருத்தர் தான் கேட்குறான். மற்ற எல்லாமே கேட்காதவர்கள், செவிடர்கள். இந்த 1,00,000 பேர்த்திருந்து கேட்குறேன் ஒருத்தன் தான், ஒரு ஆள்லேருந்து கேட்குறேன் ஒருத்தன் தான். जी सुनवा है वही और सुनता है हर की दुआ को शामो शहर. காலையிலும் மாலையிலும் எல்லாவருடைய கோரிக்கையிலும் கேட்பவன் ஒருவன் தான். ஏன்னா ஒருத்தன் தான் கேட்குற சக்தியே இருக்குது, சமாதம் ஒருத்தன்ட்டு தான் இருக்குது. அப்போ வரேன்னு சொல்லியாச்சு, பெரிய மேடை போடணும், 10,000 மக்கள் வரணும், மாநாட்டில் தான் பேசுவேன்னு ஒரு ஆள் இருந்தால் போதும். எனக்கு பேச ஆள் வேணும். சரிம்மா, இங்கே உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். காலையில் உட்காந்தாங்க, முதல்ல 1 மணி நேரம் உட்காந்தாங்க, ஃபஜர் தொழுதுட்டு அங்கே ரூமில். அப்புறம் அவங்களாம் வேலையில் எழுந்திரிச்சு போகிற வரைக்கும் 1.5 மணி நேரம் பேசிட்டு தான் நல்லா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சில செய்தி சொன்னாங்க, நான் சில செய்தி சொன்னேன். 1.5 மணி நேரம் உலகத்தை பற்றி பேசவே இல்லை. எங்கள் வியாபாரம் நடக்குதா அதை பற்றி பேச்சே கிடையாது. 1.5 மணி நேரம் நான் அவங்கள்ட்ட பேசினேன், அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஒரு ஆள் இருந்தாலும் 1.5 மணி நேரம் மௌலா பற்றி தான் பேசணும். அது ஒரு சந்தோஷம் வருது, பீர்பாகில் பார்த்த உடனே மௌலா பற்றி பேசணும்னு ஆசை. புரிஞ்சுங்களா? சரி, அப்போது வரேன்னு சொன்ன பின்னாடி அவங்க டிக்கெட் பண்ண எல்லாமே ஃபுல். சரி, தட்கலில் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்களாம். காலையில் 10 மணிக்கு தட்கல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. 10 மணிக்கு தட்கல் இவங்க ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தா எத்தனை? 10 மணி 5 நிமிஷம் 1 நிமிஷம் சொன்னீங்க, 10 செகண்ட். 10 மணி 10 செகண்டில் பார்த்தா ஃபுல்லாக பட்டு முடியும். அது எப்படி தான் தெரியல. 10 மணி ஆகி ஓப்பன் பண்ணால் 10 செகண்டில் எல்லா தட்களும் புக்கிங் ஆகிடுச்சு, ரிகரட்னு வந்துருச்சு, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு. அது எப்படி?
எத்தனையோ ட்ரை பண்ண முடியல. கடைசியில் எஜமான் சரி உங்களுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் இங்கே வர்ற மாதிரி டிக்கெட் போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அல்லா லா இலாஹ இல்லா அல்லா லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லி வளைஞ்சுங்களா உட்காந்துருந்தா திடீர்னு கடைக்கு ஒருத்தர் வந்து அவராக யாருன்னு முன்ன பின்னு தெரியாது, அவர் செப்பல் வாங்க வர்றாரு. வந்தார், ஒரு செப்பல் வாங்கிட்டு என்ன நல்லா இருக்குங்களா, என்ன செய்கிறீங்க, நான் ரயில்வேல தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, எங்கள் சர்க்கார் வராங்க, ஒரு டிக்கெட் போட்டுறோம், உடனே பேரை கொடுங்க, காசுலாம் வாங்கல, அவர் பேரை கொடுங்க போட்டுறேன் அப்படின்னு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிட்டு இந்த டிக்கெட் உங்களுக்கு வந்துருச்சு, இந்த ஜிபேயில் காசு அனுப்பிச்சிருங்கிறாரு. உடனே காசு அனுப்பிச்சாச்சு. இது அவங்களுக்கு சில சலுகை இருக்கும், ரயில்வே ஒர்க் பண்ணுறவங்க சலுகை இருக்கும் பார்த்தீங்களா, அவர் கோட்டா இருக்கும், அதில் போட்டு அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு நிஜமாக சொல்லி காமிச்சாங்க. அப்போ நான் என்ன எந்த நிலையிலையும் நீ மனம் கலங்காது, இனிமேல் எந்த வழியும் இல்லை என்று நீ தயங்காது. எஜமான்கிட்ட கேள்வி, இப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, நீ ஒரு கற்பனை பண்ணியிருப்ப, ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன், இது இல்லாமல் உனக்கே தெரியாத ஒரு ஆப்ஷன் முதலாட்டு இருக்கும். அதுக்கு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு உனக்கே தெரியாத ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு, ஒரு ஆப்ஷன் யார்ட்டு இருக்கும், முதலாட்டு இருக்கும். நீ இதுதான் நடக்கும் அல்லது இப்படி நடக்கும், ரெண்டு தடவை இன்னும் வழி நினைப்ப, இது ரெண்டே இல்லாத மூணாவது வழி முதலாட்டு இருக்கு. அது உனக்கு தெரியவே தெரியாது, அது எஜமானுக்கு தெரியாது. நீ அவன்கிட்ட கேளு, எது மேலானதோ, இது ரெண்டு, இந்த ஒன்று மேலானதோ அதை கொடுப்பான், ரெண்டும் மேலானது அதை கொடுப்பான், இது ரெண்டுமின்றி மூணாவது ஒன்று மேலானது இருக்கும் அதை கொடுப்பான். அப்புறம் நீ சொல்லுவ அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரெண்டை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றி இந்த மூணாவது கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நீ சொல்லுவாய். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒன்று ஆக்கி வைப்பான். அல்லாஹ் நீ அவனை பிடி, சிருஷ்டிகளை நம்பாது, கதஞ்சிங்களா இவைகளின் பக்கம் கவனம் செலுத்தாது, எஜமான்ட்ட முன்னோக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சு பாரு, ரொம்ப லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் இதை அனுபவித்து சொல்கிறேன், நான் அனுபவித்தவர்கள் சொல்லி கேட்டுப்பார், கதஞ்சா இல்லாமா. அதனால் லா இலாஹ இல்லல்லா அல்லா தான் இலாஹ் என்பதில் ஊறி தெளிச்சு போங்க. நீங்கள் ஆஷிகன் எங்கள் வந்து 2 மாதம் இருந்தாங்க, அடைஞ்சுங்களா. இப்போ சொல்கிறாங்க அல்லாஹ் வாழ்க்கையே அது மாற்றிருச்சு. முந்தி நான் சுயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ எந்திரிச்சாயே மௌலாவை கூட வச்சு லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா பேரின்பத்தை அனுபவிச்சு எப்படி நான் வாயில் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கேன். மௌலாவோட சேர்ந்ததுவே தான் இன்பம், அல்லாஹோட சேர்ந்து இருக்கிறது தான் இன்பம், அவன்கிட்ட வாங்கிறது தான் இன்பம், அவன்கிட்ட பேசுகிறது தான் இன்பம். அதான் பெருமாள் சொன்னாங்க ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவைன்னு சொன்னாங்க. ஈமான் இருக்கு எல்லாத்துட்டையும், அந்த ஈமான் உங்கள் டேஸ்ட்டாக இருக்கா சொல்லுங்கள். இல்லைன்னா ஹல்வா வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறோம், ஹல்வா டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையா, திருநெல்வேலி ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும், வாங்கி 1 கிலோ பீரோலே வச்சுருக்கிறோம், எறும்பு தான் திண்டு போகுது, என்றைக்கு நாம் சாப்பிட்றது. இப்போ ஈமான் நம்மள்ட்ட இருக்குது, அந்த ஈமான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அவ்வளோதான். அந்த ஈமானை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கியா என்னைக்காச்சும், ஈமானுடைய சுவை உனக்கு கிடைச்சிருக்குதா? தாக்க துர்மல் ஈமான், ஈமானுடைய சுவையை யார் பெறுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நபர்களை 3 தன்மைகள் இருந்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அது இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் அது தொடர் பயான், 4 பயான், அப்போ தான் நாளைக்கு வருவீங்க. அப்படி என்ன இப்போ ஈமானுடைய சுவைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஈமான் ஒன்று இருக்குது, ஈமானுடைய சுவை ஒன்று இருக்குது, டேஸ்ட் ஆஃப் ஈமான். வெறும் ஈமான் மட்டும் வச்சுருந்தா அதில் அடைஞ்சுங்களா, அதில் வந்து ஒரு மசா இருக்காது. நான் வந்தோன்னு மாம்பழம் லாட்ஜுக்கு நம்ம வச்சுருந்துச்சு, அதை பார்த்தோன்னே எஜமான் கேட்டேன், எஜமான் இந்த இமாம் பசந்து கிடைக்குமா அப்படின்னு. தான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி. இப்போ ஏன் இமாம் பசந்து நான் கேட்டேன், எல்லா பழமும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அது இமாம் தான், மற்றெல்லாம் மோதினார் தான், அது ஒன்று தான் இமாம் சார், மற்றெல்லாம் துணை இமாம்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப, அது இடைஞ்சுங்களா, அது வாங்கிட்டு வாங்கன்னு. உடனே அவன் கார் எடுக்கிறது சுற்றி பார்த்தா ஒரு கடை இருக்குது, இங்கே இருக்குன்னு போனால் அங்கே இது இல்லைங்க நாளைக்கு தாங்க வரும், ஏன்னா காலாப்பாடு இருக்குது கொண்டு போகிறீங்களான்னு ஒரு 4 பழம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, இடைஞ்சுங்களா. ஆனால் அந்த இமாம் மாதிரி துணை இமாம் மாதிரி தான் இருக்குது, அது மோதினார் மாதிரி தான் இருக்குது, இடைஞ்சுங்களா. அந்த இமாம் மாதிரி வரல. ஏன் அந்த இமாம் பசந்து கேட்டேன் என்னங்க, அது ஏன் பசந்தாச்சு நமக்கு, இந்த இமாம் என்ன பசந்து அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்த்துக்கணும், டேஸ்ட்டு பார்த்துருக்குறோம், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அதனால் இருக்குதான்னு தேடுறோம் பாருங்களா, அதன் பக்கம் கவனம் போகுது பார்த்தீங்களா. அப்போ ஏன் சாப்பிட்டனால தெரியும் பாய். அப்போ அந்த மாதிரி நம்ம ஈமானை டேஸ்ட்டு பண்ணுங்கள், கலிமாவை டேஸ்ட்டு பண்ணுங்கள், கலிமாவுடைய டேஸ்ட் ஈமானுடைய டேஸ்ட்டை அனுபவிச்சு பாருங்கள். கலிமாவுடைய டேஸ்ட்டை அனுபவிக்க 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும், கலிமாவை பயன்படுத்தின ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த கலிமாவுடைய உணர்வு டேஸ்ட்டை அனுபவிக்காதனால நமக்கு அது கலிமாவுடைய உயர்வும் தெரியறதில்லை,
எல்லாமே கண்ணில் ஒரே மாதிரி தெரியுது நமக்கு. அறிஞ்சுங்களா? அதனால் கலிமாவை நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவை கூட வச்சு வாழணும். அல்லாஹ் இடத்துல பேச வேண்டும். அவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அவன் பக்கம் முன்னோக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஈமானுடைய சுவையை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த ஈமானுடைய சுவையை 3 நபர்கள் அனுபவிப்பார்கள் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 நபர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. அதை முழுமையாக அனுபவிப்பவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக.